திடீரென தானாக நகர்ந்த லோடு லாரி இரு கரங்களால் தடுக்க நினைத்த முதியவருக்கு நேர்ந்த பரிதாபம். கூலி தொழிலாளியுடைய உயிர் இப்படியா பறி போகணும்? திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அகமது அப்படின்றவங்க 20 ஆண்டுகளுக்கு மேலா பழைய பேப்பர் அட்டை மற்றும் பொருட்கள் வாங்கக்கூடிய கடை நடத்திட்டு இருக்காங்க. ஆரணி தேவிகாபுரம் சாலையில அதற்கான குடோன் ஒன்றும் இருக்கிறதா கூறப்படுது. கிட்டதான் பல ஆண்டுகளா மேட்டுக்குடிசை கிராமத்தை சேர்ந்த 51 வயதான சிவலிங்கம் அப்படின்றவங்களும் கூலி தொழிலாளியா பணி செய்துட்டு இருக்காங்களா. வேலைக்காக வழக்கம் போல வந்த அந்த முதியவர் அட்டை குடோன்ல கதவை திறந்து பணி செய்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க பழைய அட்டை லோடோடு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி திடீர்னு தான் நகர்ந்திருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த முதியவரும் கூச்சலிட்டபடியே இரு கரங்களால அந்த லாரியை தடுக்க முயன்றிருக்காங்க. என்ன நினைச்சாரோ தெரியல, அந்த இடத்துல இருந்து அவர் நகரவே இல்ல. அவ்வளவு பெரிய லாரிய தனி ஆளா தடுக்க முயற்சி செய்திருந்திருக்காரு. அந்த முதியவருக்கு பின்னாடியும் ஒரு லாரி நின்னுட்டு இருக்க. லாரிகளுக்கு இடையில சிக்கி சிவலிங்கம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரா. சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்துட்டு இருக்காங்க. பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. வேலை முடிஞ்சு வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே, இப்போ உயிரோடவே இல்லையேன்னு சிவலிங்கம் அவர்களுடைய மனைவி கதறி அழுதது அந்த பகுதியையே சோகத்திலையும் ஆழ்த்தி இருந்திருக்கு.